नमो नारसिंह प्रह्लादवरद नारसिंह नमो नारसिंह प्रह्लादवरद नारसिंह नमो नारसिंह लक्ष्मीसहित नारसिंह नमो नारसिंह लक्ष्मीसहित नारसिंह नमो नारसिंह प्रह्लादवरद नारसिंह नमो नारसिंह प्रह्लादवरद नारसिंह लक्ष्मीसहित नारसिंह लक्ष्मीसहित नारसिंह भगवानुடைய நரசிம்மாவதாரம் இன்றைக்கி படிச்சிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள், தைப்பூசம்னு. இன்றைக்கி என்ன விசேஷம்னா நடராஜர் ஆவிர்பவித்த தினம். நடராஜர் பதஞ்சலி மகரிஷிக்கும் வியாக்ரபாதருக்கும் தரிசனம் கொடுத்த நாள். ஆதிசேஷன் பெருமாளை தாங்கிட்டு இருக்கும்பொழுதே திடீர்னு வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. திடீர்னு சாதாரணமாக பெருமாள் இவ்வளோ வெயிட்டாக இருக்க மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஆனந்த கனமாக வெயிட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்ன திடீர்னு வெயிட்டாக இருக்கே இல்லைன்னு. அப்போ சொன்னார், நான் நடராஜருடைய அந்த குஞ்சித பாதம் அந்த நர்த்தனத்தை தியானம் பண்ணினேன், அந்த ஆனந்தத்தில் வெயிட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னார். உடனே எனக்கும் அந்த நர்த்தனத்தை பார்க்கணுமே. இவர் எப்போவுமே கூடவே போயின்னு இருப்பார். நின்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் அப்படின்னு கூடவே இருக்கவர் என்னை விட்டுட்டு எப்போ போய் பார்த்தேன் நரசிம்ம அந்த நடராஜர் டான்ஸ்னு கேட்டார். இல்லை, நான் மோகினி அவதாரம் போனேன் தாருகாவன ரிஷிகளை மோகிக்க வைக்கிறதுக்கு. அப்போ பிக்ஷாடனா அவர் வந்தார். அப்போ அவர் டான்ஸு பாடினார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடினோம். நீ நானும் பார்க்கணுமே தபஸ் பண்ணுன்னார். உடனே கைலாசத்தில் போய் தபஸ் பண்ணார். யார்? ஆதிசேஷன். உடனே பரமேஸ்வரன் சொன்னார், நீ சிதம்பரத்துக்கு வாங்கன்னு சிதம்பர மகாத்மியத்தை சொல்லி அங்கே போய் அங்கே உனக்கு தரிசனம் கொடுக்குறேன். ஏற்கனவே அங்கே ஒருத்தர் வியாக்ரபாதர்னு இருக்கார், 2 பேருக்கும் சேர்த்தே தரிசனம் கொடுத்துட்றேன்னு விட்டார். உடனே நேராக இங்கே தபஸ் பண்ணும்பொழுது இந்த தினத்தில் அவள் 2 பேரும் பார்க்கும்பொழுது ஸ்ரீ கைலாசே பிரதோஷே நடத்தி புரகரே தேவ தைத்யாதி வந்தே பசியந்தியாம் சைலபுத்ரியாம் நடனமதிமுதா ஸ்வர்வது சம்வృతాயாம் ब्रह्मातालंच वेनं कलयति मघवा मद्दलं चक्रपाणिः धित्तां धित्तां धिमित्तां धिमि धिमि धिमितां दिन्धिमि दिन्धिमीति नन्दी मद्दलवाद्यवृत्तितनुते तां तां तथिन्तामिति ब्रह्मातालरवं तकृत्तकृत्तत्तकृत्तामिति गाने तुम्बुरुनारदौ तनडनातानाननातानना शम्भो नृत्यति स्वर्ण संसदि सदा झं झं झनं झामिति. இந்த பதஞ்சலி மகரிஷி, பதஞ்சலி தான் வர. பதஞ்சலிங்கிறது யார்? ஆதிசேஷன் தான். அந்த ஆதிசேஷன் பாம்புக்கு கால் கிடையாது, கொம்பு கிடையாது. அதனால் கா அங்கிற தீர்க்கம் உள்ள கா பாங்கிற கால் உள்ள எழுத்து, ஓ ஔ கோ கௌ இதெல்லாம் கொம்பு எழுத்துன்னு பேர். இந்த கொம்பு எழுத்து இல்லாமல் கால் எழுத்து இல்லாமல் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். சரணசிருங்க ரகித ஸ்தோத்திரம்னு பேர். சரணம்னா கால், சிருங்கன்னா கொம்பு. அதை ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதம் ஜல ஜலச்சலித மஞ்சு கடகம் பதஞ்சலி திருகஞ்சன மணஞ்சன மச்சஞ்சல பதம் ஜன நபஞ்சன கரம் கதம்பருதிமம்பர வசம்பர மமம்புத கதம்பக விடம்பக கலம் சிதம்புதி மணிம்புத ஹிருதம்புஜ ரவிம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ அனந்தன வரத்ன விலசத்கடக கிங்கினி ஜலஜல ஜலம் ஜலரவம் முகுந்த விதிஹஸ்தகத மத்தல லயத்வனி திமித்திமிதி நர்த்தன பதம் சகுந்தரத பரிஹரத நந்திமுக கிங்கிரிட்டி சங்கநிகடம் சனந்தசன கப்ரமுக வந்தித பதம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ. அப்படி தரிசனம் கொடுத்த புண்ணிய தினம். இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய சரித்திரமும் தட்சயாகம். தட்சயாகத்தையே தாட்சாயினி சொல்கிறாள். அந்த நடராஜ சுவாமி நடனம் பண்ணும்பொழுது அவருடைய பாத தூளி நம்ம மேலே விழாதான்னு எல்லா தேவர்களும் கை கோச்சின்னு இருப்பா. அந்த பாக்கியம் அவனுக்கு இல்லையேன்னு தாட்சாயினி சிவநாமத்தினுடைய பெருமையை இங்கே எடுத்து சொல்லி அடுத்த ஜென்மாவில் என்ன பண்ணினார்? தாட்சாயினி பார்வதியாக பிறந்து பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டால். இதில் முக்கியமான விஷயம் என்னடான்னா, தட்சயாகத்தில் சிவபக்தி பண்ணுறேன்னு விஷ்ணுத்வேஷமோ விஷ்ணு பக்தி பண்ணுறேன்னு சிவத்வேஷமோ பண்ணக்கூடாது என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். மத்பக்த சங்கரத்வேஷி மத்வேஷி சங்கரப்பிரியா
தாவுபோ நரகம் யாத்தா யாவத் சந்திர திவாகரம். நான் வேதம் சொல்கிறது அங்கான்யா தேவதா ஆஹா, எல்லா தேவர்களும் இந்த பரமாத்மாவுடைய அங்கங்கள்னா, நான் உங்களோட தலையை மாத்திரம் பூஜை பண்ணுறேன், கையை ஒரு கையில் சுண்ணாம்பும் ஒரு கையில் சந்தனமும் பூசுவாளோ, அதே மாதிரி பேதபாவம் பார்த்தோம்னா அது மாதிரி தான் என்கிற விஷயத்தை சொல்கிறார். ஆனால் ஏகாந்த நிஷ்டைங்கிறது வேணும். ஏகாந்த நிஷ்டை எதுக்குடான்னா மனசு அப்போ தான் ஒருமுகப்படும். நீ பாட்டு 10 தெய்வத்தை தியானம் பண்ணினா திடீர்னு பிள்ளையார் வருவார், அப்புறம் முருகன் வருவார், அப்புறம் ஐயப்பன் வருவார், பல பேர் வருவார். ஆதிசங்கரரே சொல்கிறார், ஏகாந்த நிஷ்டைக்கு ஒரு தெய்வத்தை வச்சுக்கோ, ராமரையோ கிருஷ்ணனையோ நரசிம்மரையோ வச்சுக்கோ, பாக்கிய தெய்வங்களிடத்தில் மரியாதையோடு இருக்கணும் என்கிற விஷயத்தை இந்த தட்சயாகத்தினுடைய சாரம். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பகவான்கிட்ட போய் சொல்லணும். ஒரு சின்ன கஷ்டம், அப்பா மடியில் ஏறணும்னு, அதுக்கு போய் பகவான்கிட்ட சொன்னார், அப்பா மடி கொஞ்சம் தான் உயரமாக இருக்குப்பா, இன்னும் ஏக்தம் ஹை லெவலில் உட்காத்தி வச்சுருன்னு துருவ நட்சத்திரமாக துருவஸ்தாராக ஆக்கிட்டான். அப்புறம் என்ன, பகவானை ஆசிரிச்சிட்டோம்னா ஏக்தம் இனிமேல் ஹைட்டு எதுவும் இல்லையோ அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி வச்சுடுவார் என்கிற விஷயம் துருவ சரித்திரத்தினுடைய சாரம். அதன் பிறகு பிருத்து சரித்திரத்தை சொல்கிறார், எப்படி இந்த பூமியை காப்பாற்றணும். ஒரு ராஜாங்கிறவர் ஜனங்களுடைய நன்மைக்கு ரோடு போடுறார். பழத்தை கொடுத்துருங்கோ அதே கிருஷ்ணா. ராஜா என்பவர் ரோடு போட்டு கொடுக்கறது, ஜல வசதி கொடுக்கறதெல்லாம் முக்கியம் இல்லை. ராஜா என்ன பண்ணணும்னா சத்சங்கத்தையும் ஏற்பாடு பண்ணணும் என்கிற விஷயத்தை சொல்லி இதை புது சரித்திரத்தை முடித்தார். புரஞ்சன உபாக்கியானத்தில் அப்புறம் இந்த சரீரம் ஒரு 9 வாசலோட ஒரு கோட்டை மாதிரி, இது வாடகை வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வாடகை வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சொந்தமாக நம்ம ஒரு வீடை புக் பண்ணிக்கணும். நம்முடைய சொந்த வீடு அந்த பகவானுடைய திருவடி என்கிற விஷயத்தை சொல்கிறார். அறம் பொருள் இன்பம் வீடு. அதன் பிறகு 5வது ஸ்கந்தத்தில் பல ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வரும்பொழுது முக்கியமாக பகவானுடைய ரிஷபாவதாரம், ரிஷபருடைய உபதேசம், அதன் பிறகு ஜடபரத உபாக்கியானம். பகவான் பக்தர்களை பலவிதத்தில் காப்பாற்றுவார் என்று சொல்கிறார். தைஸ்தைர்பாவைகி பரிரட்சியமானானாம் தத்பாதமூல முகுதச்சித் பயம் உபசுதானாம் பாகவத பரமஹம்சானாம் பாகவத பரமஹம்சானாம் பிருஷமமரிஷரோஷாவேச ரபச விலசித புருகுடி விடபகுடில சமுட்டாருணேட்சநாட்டோபாதி பயானகவதனா அந்துகாமே வேதம் மஹாட்டஹாசமதி சம்பிரம்பேன விமுஞ்சந்தி தத உற்பத்திய பாபீயசாம் துட்டானாம் தேனீவாசினா விவிக்னசேஷ்ணாம் கலாசிரவந்தமசுகாசமத்யுஷ்ணம் சக கணேன நிபீய அதிபாணமைத்தவைக்கலோச்சைஸ்தராம் சுபாரதைः சக ஜகௌ நனர்த்தஜ விஜஹாரச்ச சிரः கந்துகலீலயா. பகவான் பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு எந்த ரூபத்தில் வேணால் வருவார்னு. இது ஏன்னா பத்ரகாளி ரூபத்தில் கிருஷ்ணன் தான் வந்தாங்கிறார். ஆனால் பகவான் எப்படி வேணாலும் வருவார் என்கிற விஷயத்தை சொல்கிறார். அதன் பிறகு நாம மாகாத்தியத்தை சொல்லக்கூடிய அஜாமில மோட்சம். ஒரு தடவை நாமா சொன்னால் மோட்சம் போயிடலாம். ஆனால் அந்த பிரதிபந்தம்னு 10 இருக்குது. இந்த பத்தியத்தோட மருந்து சாப்பிடணும்னு நியமம் உண்டு. நம்ம மருந்தை மாத்திரம் சாப்பிட்டுட்டு இருக்கோமே தவிர பத்தியம் பண்ணுறது இல்லை. நாமாபராதா தசை 10 நாம அபராதங்கள் இருக்குது. அதனால் பத்தியத்தோடு மருந்து சாப்பிட்டா உடனே சரியாகும். அவனுக்கு மோட்சம் போகிறதுக்கு ஒரு நாமம் போகும். அந்த பாப வாசனை நீங்குமே, அதுக்காக ஆவர்த்தியா வாசனாட்சயான்னு அஷ்டாசித்யாயுஷமாகான்னு 88 வயசான அவன் நாமத்தை சொல்லி கரையேறிட்டான் மிருத்யு பாசத்துலேருந்து. அந்த மோட்சம் போகிறதுக்கு மறுபடியும் ஒரு 12 வருஷம் ஹரித்வாரில் போய் அகண்ட நாமத்தை ஜபம் பண்ணான். நாராயண 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 நாராயண. இந்த அகண்ட நாமத்தினால அந்த பாப வாசனை, இப்படி பெருங்காய டப்பியில் பெருங்காயத்தை எடுத்தாலும் வாசனை இருக்கும். அதை மாற்றுறதுக்கு கற்பூரத்தை போட்டு 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 கடைசியில் அதை மாறுற மாதிரி நாமத்தை சொல்லி 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 பாப வாசனை நீங்கி மோட்சத்தை அடைஞ்சான். அதன் பிறகு நாராயண கவச்சம் வித்ராசுர உபாக்கியானத்தெல்லாம் சொல்லி சித்திரகேது உபாக்கியானத்தை சொல்லி ஷஷ்டஸ்கந்தத்தை முடித்தார். 7வது ஸ்கந்தத்தில் ஒரு பக்தன் ஒருத்தன் இருந்தால் உலகத்தையே பாவனமாக்கிடுவான்
வாக்கத்கதா திரவதி யஸ்ய சித்தம் ருதத்யபீக்ஷ்ணம் ஹசதி க்வசிச்ச விலஜ்ஜ உத்காயதி நிருத்யதே ச மத்பக்தியுக்தோ புவனம் புனாதி. இங்கே வந்து ஏகவதம் தான். மத்பக்தி யுக்தா, ஒரு பக்தன் ஒருத்தன் இருந்தால் போகிறோம், அவனத்தை வச்சு உலகத்தையே காப்பாற்றிடுவேன். இந்த இரண்யகசிபு காலத்தில் தெய்வம் உண்டு என்று சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. பிரகலாதமாக தான் தைரியமாக சொன்னான். ஏடனா என் அனுபவத்தை நான் மாற்ற முடியாது, இங்கே தூணுதானே இருக்குங்கிறான். பிரகலாதன் தைரியமாக சொன்னான், எனக்கு நரசிம்மர் இருக்கார், உனக்கு நரசிம்மர் இருந்தாலும் தூணுதானேன்னா உடைப்பேன் நான் உடைனான். உடைச்சா தூணை உடைச்சாலாம் பகவான் வரலை. இவனுடைய அத்வைத பாவம் அங்கே அது தூணில் நரசிம்மரை ஆவாகனம் பண்ணி லட்சார்த்தனை கோடி ஏற்றினே அதெல்லாம் பண்ணினாலான்னு ஒரு இங்கே ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவாள். பிராணப்பிரதிஷ்டைலாம் ஒன்றும் பண்ணலை. பிராணப்பிரதிஷ்டையோ ஆவாகனமோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் தன்னுடைய அந்த பக்தியினால் தான் பார்த்தது இல்லை, அடுத்தவனுக்கும் காமிச்சு கொடுத்தான். எல்லாரும் காமிச்சு கொடுத்தான். சத்தியம் விதாத்தம் நிஜ விருத்திய பாஷிதம். குழந்தை வயசை நினச்சி பார்க்கணும். 5 வயசு குழந்தை அப்பா வந்து மிரட்டும் போது, டேய் அந்த தூணில் பகவான் இருக்காரா கேட்டா, அப்பா அந்த தூணில் உம்மாச்சி இருக்கா இல்லையா தெரியாதுப்பா அப்படின்னு அழ வேண்டிய குழந்தை என்னை வெட்டினாலும் சரி பகவான் இருக்கான்னு சொன்னதுனால தானே பிரத்யட்சமாக வந்தான். தட்டின அடுத்த க்ஷணம் வந்தான். லேட்டே பண்ணலை. ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணோ சமாச்சூர்ணயன்னாகுர்ண ஜெகதண்ட குண்ட குஹரோ கோரத்தவா புத்ரவா ஸ்ருத்வாயம் கில தைத்தியராஜ ஹிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பக் கச்சன சம்பபாத தலிதோப்யம் போஜபூர்விஷ்டராத் दैत्ये दिट्टविशिष्टचक्षुषिमः सम्भ्रम्भिनि स्तम्भतः सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं किं भीषणमेतदद्भुतमिति विभ्रान्तचित्ते सुरे विस्फूर्जद्धवलोग्ररोमविकसद्वश्मा समाजम्भथाः तप्तस्वर्णसवर्णघूर्णतितिरूक्षाक्षं सटाकेसरप्रोत्तुम्बप्रणिकम्बिताम्बरमहो जीयात्तवेदं वपुः यात्तं व्याप्तमहादरीसकमुखं खट्गोग्रवत्कन्महा जिह्वानिर्गमदस्यमानसमहाधमुट्प्रायोड्डामरम् उत्सर्पत्वलिभङ्गभीष्णहणुक्रस्तस्थवीयस्तरग्रीवं पीवरदोषदोत्तनकक्रूरां सुदूरोल्पणं व्योमोल्लङ्घि घनोपमघनप्रध्वाननिर्धावितस्पर्धालुप्रकरं नमामि भवतस्तं नारसिंहं बभुः गर्जन्तं गर्जयन्तं निजभुजपटलं स्फोटयन्तं घटन्तं रूप्यन्तं तापयन्तं दिवि भुवि दिजितं क्षेपयन्तं क्षिपन्तं क्रन्दन्तं रोषयन्तं दिशि दिशि सततं संकरन्तं भरन्तं वीक्षन्तं घूर्णयन्तं करणिकरसदैः दिव्यसिंहं नमामि தம்பே கட்டயதா. பட்டத்திரி சொல்லிட்டார், நரசிம்மாதானே என்னால் சொல்ல முடியாது. அத பశ్చాத் விஷ்ணோ நகி வதிதும் ஈசோஸ்மி. சொல்ல முடியாதா பாருன்னார் பகவான். அடுத்த க்ஷணம் குருவாயூரில் நரசிம்மர் பிரத்யட்சம் ஆகிட்டார். நேராக பார்த்து சொன்னார், இல்லாட்ட அப்படி சொல்ல முடியாது. பட்டத்திரி நேராக பார்த்து வர்ணிக்கிறார். ஸ்தம்பத்திலேருந்து ஆயிரக்கணக்கான கைகளோட பிரத்யட்சமாக வர இரண்யகசிபோட கொஞ்ச நேரம் யுத்தம் பண்ணுறார். சந்தியா காலம் ஆகட்டும். ஏன்னா எல்லாமே சத்தியம் விதாதம் நிஜபடுத்திய பாஷிதம். அந்த டயம் தான் முக்கியம். டயத்தை பார்த்தா டயம் ஆகிடுதுன்னா காரண பிடிச்சி அவனை ரெண்டாக கிழித்து அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டுண்டு ரத்தம் மேலே அடிச்சதுன்னு தான் இருக்குது பாகவதத்தில். பட்டத்திரி குடிச்சாருங்கிறார். பாயம் பாயம் உதைரையோ பகு ஜெகத் சம்ஹாரி சிம்ஹாரவான். ஏன் குடிச்சாருன்னா, பிரகலாதனுக்கு ஜென்மா கொடுத்த ரத்தமாச்சு, இதில் எத்தனை பிரகலாதன் இருக்கான்னு தெரியாது, வேஸ்ட் பண்ண வேண்டான்னு எல்லாத்தையும் குடிச்சான். அப்படி குடிச்சு அட்டகாசம் பண்ண, தேவர்கள்லாம் எட்டி நின்று ஸ்தோத்திரம் பண்ண, மகாலட்சுமியை கூப்பிட்டா மகாலட்சுமியும் பயந்த மாதிரி நடித்தா. அதன் பிறகு பிரகலாதனை அனுப்ப உக்ரோபி அனுகிரகேவாயம். பிரகலாதன் பார்த்தார், இந்த இந்து மதத்தில் உள்ள தெய்வங்கள்லேயே நன்னா சிரிக்கிற தெய்வம் யாருடானா இந்த நரசிம்மர் தான். பாக்கி பேர்லாம் ஸ்மைல் தான் பண்ணுறான். ஆஹான வாயை திறந்து சிரிக்க வேண்டாமோ, உங்களை மாதிரி சிரிக்கிற தெய்வமே இல்லைன்னு அவனுக்கு பயம் இல்லை. கிட்டக வர அவன் வரத்துக்குள்ளே இவரால் முடியல. இவர் இறங்கி குதித்து அவனை தூக்கி அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்துட்டான். இது டபுள் சிம்மாசனம் பிரகலாதனுக்கு. ஒரு சிம்மாசனம், அந்த சிங்கத்துக்கு மேலே ஒரு சிங்கம், அந்த சிங்கத்துக்கு மேலே பிரகலாதன். டபுள் சிம்மாசனம் உட்காத்தி வச்ச கம்பீரமான ஸ்தோத்திரம் பிரகலாத ஸ்துதிங்கிறது. சொல்லுங்கன்னார் மாமா, அதெல்லாம் சொல்கிறதுக்கு தனியாக சொல்லணும். பிரகலாத ஸ்துதின்னு அவன் அப்படி கண்ணீர் விட்டு பகவானுடைய பாதத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண, பகவான் என்ன வரம் வேணும்னு கேட்டார். அவன் வந்து எங்கள் அப்பா நல்ல கதி அடையணும்னா, அது நீ பிறந்தனாலே அடைஞ்சிட்டார், வேற கேளுங்க. ஆசையே வரக்கூடாதுன்னு வரம் கேட்டான். அதுவும் உனக்கு இல்லை, எனக்காக ஒரு வரம் வாங்கிக்கோ என்று சொல்ல, அவள் தான் சொல்கிறான், நாதயோனி சகஸ்தேஷு ஏஷு ஏஷு பிரஜாமியகம் தேஷு தேஷ்வச்சலா பக்தி அச்சுதாஸ்து சதாத்வயி
या प्रीतिः अविवेकानां विषयेष्वणपायिनी त्वामनुस्मरतः सा मे விஷயான் மாபசற்பது. விஷ்ணு புராணத்தில் இந்த பிரார்த்தனை, நான் எங்கே பிறந்தாலும் என் மனசு ஒன்றுட்டே இருக்கணும். ஏழு தேடு அஜலா பக்தி அச்சுதாஸ்து சதாத்வி. லௌகீக ஜனங்களுக்கு லௌகீகத்தில் உள்ள இன்ட்ரெஸ்ட் முழுக்க எனக்கு ஒன் பாதத்தில் வரணும் என்று சொல்ல, கடைசியில் நரசிம்மன் நான் தோத்து விட்டேன்னுட்டான். உனக்கு ஸ்பெஷல் அனுகிரகம் பண்ண போகிறேன். உனக்கு முன்னாடி எத்தனை பக்தர்கள் இருந்தார்களோ, இனிமேல் எத்தனை பக்தர்கள் வரப்போகிறார்களோ, இப்போ எத்தனை பேர் இருக்காளோ எல்லாருக்கும் ராஜா நீதான், பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தின்னு பட்டாபிஷேகம் பண்ணுறார். பட்டாபிஷேகத்துக்கு சிம்மாசனம் என்னடானா தன் மடியே சிம்மாசனமாக ஆக்கி, தன் ஆனந்த கண்ணீரியை பட்டாபிஷேக தீர்த்தமாக்கி, அவைஹஸ்தத்தை கிரீடமாக சூட்டி பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆக்கினார்னு நரசிம்மாவதாரத்தை ஸ்மரிச்சுக்கிறோம். மேலே பாகவத ஆரத்தி. जय बोल भक्तवत्सल लक्ष्मी नृसिंह भगवान की जय. जय बोलो प्रह्लादवर्ध लक्ष्मी नृसिंह भगवान की जय. जय जय भागवत देवा जय जय भागवत. जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत. पटुतर मरुभूमौ चरतां पतिपति परिपतता प्रतिपदललितं त्वां त्यक्त्वा परमसुखं पुनः देवा जय